My dear students, once again this is Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today we are going to analyze the topic All the World is a Stage by William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் இன் 16th century அப்படின்னு சொல்லுவாங்க. 16வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய நாடக மேதை அப்படின்னு சொன்னோம்னா அவர் வில்லியம் ஷேக்ஸ்பியரை தவிர அது வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் நாடக மேதை எழுதின இந்த ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த போயம் தான் இன்றைக்கி நாம் அதை படிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு நாடகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் இந்த கவிதை, அதாவது போயம். இதில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மனிதருடைய வாழ்க்கையை 7 ஸ்டேஜஸாக இவர் பிரிச்சிருக்கார். வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் இருக்கக்கூடிய அனைவரும் மனிதர்கள், அதில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆக்டர்ஸ், எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான போயம் இது. இந்த போயத்தோட லைன்ஸ் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இவருடைய இன்ட்ரொடக்ஷன், இவருடைய லைஃப் ஸ்டைல் நம்ம பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1564 1616 வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார். அதுதான் அவருடைய பீரியட். வாஸ் எ ப்ராலிஃபிக் ரைட்டர். ப்ராலிஃபிக் அப்படின்னா வெரைட்டிஸ், பல்வேறு வகையான எழுத்துக்களை எழுதிய ஒரு எழுத்தாளர். அப்படின்னா நாடகம், கவிதை, இந்த மாதிரி, அப்புறம் 14 வரி கவிதை, போயம், இந்த மாதிரி பல்வேறு விதமான எழுத்துக்களை எழுதிய ரைட்டர்ஸ் தான் அவர். டியூரிங் த எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் ஏஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் தியேட்டர் அப்படிங்கிறாங்க. எந்த காலகட்டத்தில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டம் இங்கிலாந்தில் எலிசபெத் மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கார். அண்டு ஜக்கோபியன் ஏஜஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசாட்சி முறை, அரசர்கள் அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் வாழ்ந்த, ஏஜஸ்னால் அந்த காலகட்டம்னு அர்த்தம். அவங்களுடைய அரசுக்கு கீழே வாழ்ந்த போயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப் பிரிட்டிஷ் தியேட்டர். பிரிட்டிஷ் தியேட்டர் அப்படின்னா அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரங்கம், தியேட்டர், இங்கிலாந்து நாடக மன்றங்கள் அப்படிங்கிற அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், இங்கிலாந்து நாடக மன்றம் காலகட்டத்தில் இவருடைய ப்ளே அப்படிங்கிறது அரங்கேற்றம் செய்வாங்க. அந்த அரங்கேற்றம் செய்யக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிட்டிஷ் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு பொயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லுவாங்க. அதாவது சம்டைம்ஸ் கால்டு த இங்கிலீஷ் ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ரெனசான்ஸ்னால் 16வது நூற்றாண்டின் மறுமலர்ச்சி காலம். இவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து என்பது 16வது நூற்றாண்டில் இங்கிலாந்துடைய மறுமலர்ச்சி காலகட்டத்தில் தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்கார். ஏன்னா இவர் வாழ்ந்த காலகட்டத்துக்காகவே அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க, மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் ஏகப்பட்ட ரைட்டிங்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அதில் பர்டிகுலராக ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய போயட்டாக இருக்கிறார். அவருடைய பங்களிப்பு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தை இங்கிலீஷ் ரெனசான்ஸ் அப்படின்றாங்க, அதாவது இங்கிலாந்துடைய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் ஹிஸ் மோஸ்ட் என்டியூரிங் லெகசி. அதாவது என்டியூரிங் லெகசி அப்படின்னா தலைமுறையை கடந்து தலைமுறையாக இன்னமும்
அவருடைய அவருடைய ஒர்க்கானது இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர்ஸ் போயம்ஸ்னால் அவருடைய கவிதைகள் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இப்போ ஷேக்ஸ்பியருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய போயம்ஸாக தான் அவருடைய போயம் வந்து இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் ஒர்க்ஸ் ஹேவ் ஸ்பான்டு கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஜேர்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் ரொம்ப உயர்தரமான அண்டு டைவர்ஸ் பல்வேறு விதமான ஒர்க்ஸ் பல்வேறு விதமான எழுத்துக்கள் ஹேவ் ஸ்பாண்டுன்னா வித்திட்டது, அதாவது அடிப்படையாக அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நிறைய ரைட்டிங்ஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் வருதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட எழுத்துக்களும் அவருடைய நடை அவருடைய ஸ்டைல் ரைட்டிங் ஸ்டைல் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ்னால் அதாவது ஏற்றுக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஒர்க் எழுதுகிறோம்னா அந்த ஒர்க் வந்து ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதி ஆகணும். அப்போ அதை எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கு தான் எல்லா ஒர்க்குக்கும் வந்து அடிப்படை காரணமாக இருக்குது. எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு லாங் நெரேட்டிவ் போயம் இருந்தாலும் எல்லாமே யாருடைய அடாப்டேஷனாக இருக்குது. ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி காலகட்டத்தை கூட எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அக்ராஸ் மல்டிபிள் ஜேர்னர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ், அதாவது மல்டிபிள் ஜேர்னர்னால் நாடகம், போயம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த எல்லாருடைய தழுவலுக்கும் காரணம் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹாவ் பீன் கம்பைல்டு இன் வேரியஸ் இட்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹாவ் பீன் கம்பைல்டு அப்படின்னா அவருடைய பல்வேறு விதமான எழுத்துக்கள் எல்லாமே ஒரே புக்காக வந்து கம்பைல் பண்ணிருக்கிறாங்க, அதாவது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இன் வேரியஸ் இட்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். பழைய நிறைய தொகுப்புகள் வந்து என்ன புக்கில் தொகுத்துருக்குறாங்கன்னா த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஒட்டுமொத்த ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் தொகுத்துருக்குறாங்க. விச் இன்க்ளூடட் ஆல் ஹிஸ் பிளேஸ். அதில் என்னென்ன இருக்குதுன்னா அவர் எழுதின 37 ட்ராமா, சானட்ஸ் 14 வரி கவிதைகள், சானட்னா தெரிஞ்சுக்காங்க 14 வரி கவிதைகள், அது அண்டு அதர் போயம்ஸ், அப்புறம் மற்ற போயம்ஸ் எல்லாமே அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லிட்ரரி ஃபிகர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இன்னைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியர் எப்படி ஆராதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம்னா, டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லிட்ரரி ஃபிகர்ஸ், இலக்கிய உலகத்தில் மிகச்சிறந்த ஜாம்பவனாக இன்னை வரைக்கும் ஷேக்ஸ்பியர் வந்து நாம் போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறோம். இதில் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு மிகப்பெரிய லிட்ரரி ஃபிகராக தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அபவுட் த போயம் ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ். இந்த ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த போயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கிற டைட்டிலில் ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ் அப்படின்னா இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கிற மீனிங்கில் எழுதியிருக்கிறார். இந்த கவிதையானது பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை 7 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. மனிதனுடைய வாழ்க்கை வந்து எத்தனை ஸ்டேஜஸாக அவர் பிரிக்கிறார் ஷேக்ஸ்பியர்? 7 ஸ்டேஜஸ். இந்த போயத்தில் வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படின்னும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வெறும் வெறும் நடிகர்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த போயத்தில் எழுதியிருக்கார். அந்த மாதிரி இந்த மனித வாழ்வை வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டேஜஸாக பிரிக்கிறார். 7 நிலைகளாக இங்கே அவர் பிரிக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வழியும் வெளியேறக்கூடிய வழியும் இருக்குது அப்படிங்கிறார். அதாவது அவங்க உள்ள இந்த நாடக மேடைக்கு உள்ளே வரக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தட் பர்த், அதாவது அவங்களுடைய பிறப்பு என்பது இந்த நாடக மேடைக்கு வரக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டோம். வெளியேறக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெத்து தான் அவங்க வெளியேறக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு மனுஷன் வந்து
வாழ்க்கையில் வந்து பல வேஷத்தில் நடிக்கிறான் அப்படிங்கிறார். அவனுடைய நடிப்பு பார்த்திங்கன்னா 7 ஸ்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறார். அது 7 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குழந்தையா ஒரு நர்ஸோட கையில் ரொம்ப முனகளோட வாந்தி எடுத்துக்கிட்டு, அப்புறம் அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது ஒரு சின்ன ஒரு குழந்தையாக இருக்குது. அப்புறம் அதே குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜை பற்றி தான் சொல்கிறார். ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை முனகளோட பிறக்குது, அப்புறம் அந்த நர்ஸோட கையில் வாந்தி எடுத்துகிட்டு இருக்குது. அப்புறம் அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறான். ரொம்ப சின்ன பையனாக ஸ்கூலுக்கு போகிறான். எப்படி போகிறான்? புத்தக பையோட புலம்பிக்கிட்டு, காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய முகம் ரொம்ப பிரகாசத்தோட புலம்பிக்கிட்டு நத்தை மாதிரி ஊர்ந்து வேண்டா வெறுப்பா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து செகண்ட் ஸ்டேஜை பற்றி சொல்கிறார். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம் எ லவர், அதாவது ஒரு காதலி பின்னாடி சுற்றிட்டு இருக்கக்கூடிய காதலராக, ஆஸ் எ லவர், இரண்டாவது பருவத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு லவராக மாறுறார். அந்த லவர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லவர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலியோட புருவத்திற்கு அந்த புருவத்தை பார்த்துட்டு அனல் போல் பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஒரு பரிதாபமான ஒரு சோகப்பாட்டு, காதல் சோகப்பாட்டு பாடிக்கிட்டு போகிறான். இது செகண்ட் ஸ்டேஜ். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் லவர் ஸ்டேஜ். காதலுடைய புருவத்தை பார்த்து பாடுறார். அதாவது இதை எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, டிஎம் சௌந்தரராஜன் எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பார். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக லவர் உடைய புருவத்தை பற்றி பாடுவார். எப்படி அப்படின்னா, பூர்வம் ஒரு வில்லாகி அப்படின்னு சொல்லி பாடுவார். அந்த மாதிரி தான் கரெக்டாக இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது லவர் ஸ்டேஜ். அந்த புருவத்தை, காதலியோட புருவத்தை பார்த்துட்டு அப்படி பாடுறார். இது செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் சொல்கிறார். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீரனாக, அப்படியே ஒரு சோல்ஜராக, அப்படியே இந்த பேட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர் மாதிரி வலம் வர்றார். இதெல்லாம் யார் சொல்கிறான்? அதாவது மனிதர்கள் பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. இந்த நாடக மேடையில், இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் எல்லாருமே நடிகர்கள். அதில் நடிகர்கள் முதல் நடிகன் வந்து எப்படி உள்ள என்ட்ராகிறான்? ஒரு குழந்தைய என்ட்ராகிறான். ரெண்டாவது லவராக மாறுறான். இப்போ மூணாவது ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். மூணாவது ஸ்டேஜ் எப்படி இருக்குது? ஒரு வீரனா, தாடியோட, ஒரு புரியாத உறுதிமொழிகளுடன், ஒரு சிறுத்தை மாதிரி கௌரவத்தில் அக்கறை வச்சுக்கிட்டு அப்படியே மாறிக்கிட்டு ஒரு பெரிய வீராப்போட சுற்றி இருக்கிறான். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். வீரராக இருக்கிறான். தேர்ட் ஸ்டேஜில் தாடி வச்சுக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சபதெல்லாம் எடுத்துக்கிறான். இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 23, 25, 26 இந்த ஏஜெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உணர்ச்சி மிக்க வயசாக இருக்கும். எது சொன்னாலும் கோவப்படுவான். ரொம்ப எல்லாத்தையும் சொன்ன உறுதிமொழிகளும் அப்படியே என்னமோ பெரிய இவன் சொல்கிறதே வேத வாக்கு மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி புரியாத உறுதிமொழிகளோட, அது எந்த மாதிரி தோட்டத்தோடு வச்சுக்கிட்டு எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான், நெஞ்சை வெடைச்சிக்கிட்டு சிறுத்தை மாதிரி தன்னுடைய கௌரவத்தில் வந்து அக்கறை வச்சுக்கிட்டு. அவனை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. அவன் கௌரவங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாடியோடு இருக்கக்கூடிய, கௌரவத்தில் ரொம்ப அக்கறை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வந்து நல்லா கொஞ்சம் விளக்குறேன், கவனிங்க. அதாவது இந்த தேர்டு ஸ்டேஜ் எதோட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவரை பார்த்து பாட்டு பாடி அவன் அந்த அழகை வந்து ஆராதிக்கிறான். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருது. அதுக்கடுத்தது ஃபோர்த் ஸ்டேஜ் பற்றி பேசுகிறார். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் தான் ஒரு வீரனாக மாறுறான். ஹி பிகம் எ சோல்ஜர் இன் த வார், அதாவது வாரில் இருக்கக்கூடிய வீரனை போல் காட்சி அளிக்கிறான் ஃபோர்த் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய மனிதன். அந்த ஃபோர்த் ஸ்டேஜில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜராக ஒரு தாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜோட கனெக்ட் பண்ணிட்டோம். அது அப்படியே கொஞ்சம் தேர்ட் ஸ்டேஜோடு தான் அவர் கனெக்ட் பண்ணி பேசுகிறார். பட் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஸ்டேஜாக இது வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். எப்படின்னா, ஃபோர்த் ஸ்டேஜாக எப்படி மாறுறார் அப்படின்னா,
ஒரு வீரனாக மாறுறான், தாடியை வச்சுக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உறுதிமொழிலாம் எடுத்துக்கிறான். சிறுத்தை மாதிரி அவன் கௌரவத்தில் வந்து அவன் வந்து ரொம்ப அது மேலே அக்கறை வச்சுக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா விவாதத்தெல்லாம் ஈடுபடுறான். ஏதாவது ஒரு நம்ம சொன்னோம்னா ரைட்டுன்னா ராங்குன்னு சொல்கிறது, ராங்குன்னா ரைட்டுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஏஜ் தான் இந்த 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ரொம்ப கோபமாயிருவான். தன்னுடைய புகழுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான். அதாவது எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். யார்? இந்த 4th ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆடவர், இந்த நடிகர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கன்ஸ் அண்டு நியூக்ளியர் பாம். அதாவது ஒரு கன்னுக்கு முன்னாடியும் நிற்பான். நியூக்ளியர் பாம்பு கூட ஒரு பெரிய விஷயமாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டான். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோசியஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த 4th ஸ்டேஜ். அதாவது பீரங்கி முன்னாடி நின்றுக்கிட்டு கூட நான் வந்து இந்த விஷயத்துக்காக உயிரிழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுதான் வந்து 4th ஸ்டேஜ். ஏன்னா இந்த 4th ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வீரம் ததும்பக்கூடிய ஏஜ் 35 to 40 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏஜில். அதுதான் இந்த 4th ஸ்டேஜ்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5th ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். 5th ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வீரனாக இருந்தவன் அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த உறுதிமொழி, அந்த வீரம் இதெல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுறார். அந்த மெச்சூர் ஆன உடனே தட் மீன்ஸ் இட் இஸ் இந்த ஏஜ் 50 வயசில் இருக்கிறார். அதே நாடக நடிகர், அந்த மனிதர், அந்த ஆடவராக இருந்தவர், புகழுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ரெடியாக இருந்தவர், அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியாக மாறிடுறார். அதுதான் 5th ஸ்டேஜ். ஒரு ஜட்ஜாக மாறிறார். யார் எது சொன்னாலும் இல்லைப்பா அது இப்படி தான்ப்பா, இல்லை அது இப்படி இருக்காதுப்பா. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கும் அந்த ஏஜில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூடிய ஒரு ஜட்ஜாக அவர் மாறிறார். 5th ஸ்டேஜ். அதாவது ரொம்ப உருண்ட தொந்தியோடு உட்காந்துருக்கிறார். கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கார். டைட்டாக டிஷர்ட்டை போட்டுட்டு தெரிஞ்ச காலெலாம் போய், தாடி விட்டுக்கிட்டு இருந்த காலெலாம் போய் இன்றைக்கி வந்து தொலைதொலைன்னு ட்ரெஸ் போட்டுக்கிறார். அதனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜுக்கு உண்டான குவாலிட்டியாக தெரியுது. அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அறிவுரை வழங்குகிறார் 5th ஸ்டேஜில். நல்ல ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கார். தான் செய்திருக்கக்கூடிய நல்ல வேலைகளுக்கு நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்துருக்கிறார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டேஜ், 6வது நிலையை பற்றி சொல்கிறார். இந்த 6வது நிலைங்கிறது கொஞ்சம் பரிதாபமான நிலை. ரொம்ப மெலிஞ்சு போயிடுறார். தட் மீன்ஸ் இது வந்து 6வது ஸ்டேஜுங்கிறது 60. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு ஏஜ் இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம 60 வயசு எடுத்துக்குவோம். இந்த 60 வயசில் எப்படி இருக்காரு? ரொம்ப மெலிஞ்சு போயிடுறார், கொஞ்சம் முதியோராகி போயிடுறார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிறார். முதல்ல வந்து கண்ணாடி போடாமல் இருந்தவர் இப்போ கண்ணாடி போட்டுக்கிறாரு. கக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாட்டில் வந்து ஒரு பை வச்சுக்கிறார். ஒரு ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடிய சட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கிறார். இப்போ இந்த 6வது ஸ்டேஜ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, முழங்கால் சுருங்கி போயிடுது, வாலிபத்தில் இருந்த குரல்லாம் உடஞ்சி போயிடுது, அந்த கம்பீர குரல் காணாமல் போயிடுது, குரல் எல்லாமே மெலிஞ்சு போயிடுது. அந்த குரல் எப்படி பேச்சு 60 வயசில் எப்படி அந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னா, அந்த பிபி ஊதுனா சவுண்டு வரும் பார்த்தீங்களா, பிசிறு தட்டுற அப்படியே குளறக்கூடிய சவுண்டு, கம்பீரமான வாய்ஸும் இந்த குழந்தைங்களோட வாய்ஸு ரெண்டும் கலந்த மாதிரி அந்த விசில் வரக்கூடிய சவுண்டு மாதிரி அவருடைய வாய்ஸ் ஆனது மாறி போயிடுது. இப்படியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் 6th ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டேஜ் சொல்கிறார். 7th ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் கடைசி ஸ்டேஜ், அதுக்கு மேலே லைஃப் இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டேஜ் 7வது கட்டமாக சொல்கிறார். இந்த 7th ஸ்டேஜில் வந்து பல் இழந்துடுறான். இந்த உலகத்தில் நாடகனாக நடிக்க வந்த குழந்தையாக வந்தவன் இன்றைக்கி 7th ஸ்டேஜில் எப்படி இருக்கான்னா பல் இழந்து போயிடுறான், பார்வை குறைஞ்சி போயிடுது, அவனுக்கு டேஸ்ட் எதுவும் தெரியறதில்ல. 7th ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் அதாவது டெட் ஆகக்கூடிய செத்து போகிற ஸ்டேஜ் இது. சுவை இழந்து போயிடுறான், எல்லா உணர்வுகளும் மறந்து போயிடுது, வாலிபத்தில் ஏற்பட்ட எல்லா உணர்வும் மறந்து போயிடுது. இந்த ஆடாத ஆட்டம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. எல்லா உணர்வும் மறந்து போயிடுது.
ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது குழந்தையாக மாறி போயிடுறார். 2வது குழந்தைனா செகண்ட் ஸ்டேஜ்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக வந்து படுக்கையில் யூரின் விட்டுக்கிட்டு அப்புறம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி மீண்டும் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணிடுறாருன்னா குழந்தையாக மாறி போயிடுறார். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் 7th ஸ்டேஜுங்கிறது ஒன்ஸ் அகைன் திரும்பவும் குழந்தை ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. அந்த குழந்தை ஸ்டேஜுக்கே போய் கடைசி காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். ஜஸ்ட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் டெத் ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் சொல்லக்கூடிய முக்கிய சாராம்சம். இப்போ வந்து நம்ம லைன் பை லைனாக இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிசன் டு எ ரீடிங் ஆஃப் த கம்ப்ளீட் போயம். இந்த ஒட்டுமொத்த போயத்தையும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் ரீடு சைலண்ட்லி அண்ட் கெட் டு நோ வாட் ஷேக்ஸ்பியர் சேஸ். அப்புறம் ஒன் செகண்ட் படிச்சுட்டு அப்புறம் லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அபவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், இந்த பல்வேறு விதமான ஸ்டேஜஸ் பற்றி சொல்கிறத அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த லைஃப் ஆஃப் மேன், மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது 7 ஸ்டேஜஸ் நம்ம அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யூ மே ரெஃபர் டு glossary given at the end of the monologue to help you. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது முடிஞ்ச உடனே இந்த போயம் எண்டில் வந்து இந்த கிளாஸரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டஃப் வேர்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து மீனிங் அவரே கொடுத்துருக்காரு. அப்போ தான் வந்து இந்த போயத்தை வந்து நம்ம முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறமேல் வந்து புரியாத வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பின்னாடி அந்த கிளாஸரியை பார்த்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நாம் ரீட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த போயத்தோட ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங் வந்து நம்ம உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து இப்போ கவனிங்க. ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ். அந்த வேர்ல்டு அப்போஸ்ட்ரோபி எஸ் அப்படின்னா இந்த வேர்ல்டு இஸ் அப்படின்னு படிக்கணும். ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ். இந்த உலகம் முழுமையும் ஒரு நாடக மேடை அப்படிங்கிறார். இந்த உலகம் முழுக்க ஒரு நாடக மேடை, சந்தேகமே இல்லை. இந்த உலகம் முழுக்க ஒரு நாடக மேடை தான் அப்படிங்கிறார். அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ். மியர்லின்னா வெறும்னு அர்த்தம். வெறும் பிளேயர்ஸ், எல்லாமே ஒரு நாடக நடிகர்கள், அவ்வளவுதான். இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நாம் அனைவரும் நடிகர்கள், அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய ஆடவரும் பெண்களும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் வெறும் நடிகர்களே அப்படிங்கிறார். அண்ட் ஆல் த மென், எல்லா ஆண்களும், அண்டு உமன் பெண்களும், மியர்லி வெறுமனே பிளேயர்ஸ். பிளேயர்ஸ்னால் வெறும் நடிகர்கள் தான். எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கார் பாருங்கள் அந்த காலத்துலேயே. தே ஹேவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். தே ஹேவ் அப்படின்னா அவர்களுக்கு, இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நாம் நடிகர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் நடிகர்களுக்கு, இந்த நடிகர்களுக்கு என்ன இருக்குது? தே ஹேவ் தர் எக்ஸிட்ஸ். எக்ஸிட்ஸ் அப்படின்னா வெளியேறக்கூடிய வழி. அவன் இந்த நாடகத்தை மேடையிலேருந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான வழின்னு ஒன்று இருக்குது. இந்த நாடக மேடையிலேருந்து நாடகத்தை நடித்து முடித்த உடனே வெளியில் போகக்கூடிய வழி அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டெத். அதுதான் அவர்களுடைய மரணம். மரணம் என்ற வாயிலாக இந்த நாடக மேடையை விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. தட் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை விட்டு செத்து போகும்போது இந்த நாடக மேடையை விட்டு வெளியேறாங்க இல்லையா இந்த மனிதர்கள். அதுதான் வந்து சொல்கிறார் எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறார். அவருடைய இறப்பு தான் இங்கே எக்ஸிட்ஸ், அதுதான் வெளியேறக்கூடிய வழி. அந்த மரணம் என்னும் ரூட்டில் டெத் அப்படிங்கிற அந்த அந்த இது வழியாக அவங்க இந்த மனிதர்கள் எல்லாமே வெளியில் போகிறாங்க. அண்ட் தர் என்ட்ரன்சஸ், அவங்களுக்கு வரக்கூடிய வழி இருக்குது. இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் மனிதர்கள் வரக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவர்களுடைய பிறப்பு. என்ட்ரன்ஸ்னா பிறப்பு, எக்ஸிட்ஸ்னா டெத்து. டெத் அப்படிங்கிற வழியில் வெளியில் போயிடுறாங்க, பிறப்பு அப்படிங்கிற வழியில் உள்ளே வந்துடுறாங்க. இதுதான் வந்து இந்த நாடக நடிகர்கள் செய்யக்கூடிய வேலை. அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். அவன் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் பல பாத்திரங்களில் நடிக்கிறான் அப்படிங்கிறார். அண்டு ஒன் மேன்னா ஒரு மனிதன், இன் ஹிஸ் லைஃப் டைம், தன்னுடைய வாழ்நாளில், இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் வாழ்நாள் முழுக்க, இன் ஹிஸ் லைஃப் டைம் வாழ்நாளில்
பிளேஸ், இந்த இடத்துல பிளேஸ்னால் நாடகம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறான்னு அர்த்தம், ரோல் ப்ளே பண்ணுறான். அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் லைஃப் டைம் பிளேஸ், நடிக்கிறான். மெனி பார்ட்ஸ், மெனி பார்ட்ஸ்னால் நிறைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறான், நிறைய வேடங்களில் நடிக்கிறான். அதான் என்ன வேடங்கள் நடிக்கிறான்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குழந்தையாகவும், அப்போ நம்ம சொல்ல முடியாது 7 ஸ்டேஜஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 7 ஸ்டேஜஸ் தான் இந்த மெனி பார்ட்ஸுங்கிறான். அப்போ பல்வேறு விதமான பாத்திரங்களில் நடித்து கொண்டிருக்கிறான். குழந்தையாக நடிக்கிறான், சோல்ஜராக நடிக்கிறான், லவ்வராக நடிக்கிறான், முதியவராக நடிக்கிறான், கடைசியாக 2nd ஸ்டேஜ் குழந்தையாகவும் நடிக்கிறான். இந்த மாதிரி பல்வேறு விதமான நாடக பாணியில் அவன் நடிச்சிட்ருக்கிறான், பல்வேறு வேடத்தில் அவன் நடிச்சிட்ருக்கிறான். நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக நம்ம நடிகர்கள் தான், சந்தேகமே இல்லை. இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ், தன்னுடைய வாழ்நாளில் பல பாத்திரங்களில் நடிச்சிட்ருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறார். ஹி சாக்ட்ஸ் பீயிங் 7 ஏஜஸ், அவன் சொல்கிறான் அவனுடைய நடிப்போ 7 ஸ்டேஜஸாக இருக்குது. ஹி சாக்ட்ஸ் பீயிங் 7 ஏஜஸ், 7 பருவங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். ஆக்ட்ஸ் அப்படின்னா அவனுடைய நடிப்பு, பீயிங் இருந்து கொண்டிருக்கிறது, 7 ஏஜஸ் 7 பருவங்களாக 7 பருவங்களில் இருக்குது அப்படிங்கிறார். அட் ஃபஸ்ட் த இன்ஃபேண்ட், இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்குது? முதலில் ஒரு சிறு பிள்ளையாக நடிக்கிறான். அட் ஃபஸ்ட் த இன்ஃபேண்ட், இன்ஃபேண்ட்னா குழந்தை. ஒரு மனிதன் உள்ள என்ட்ரன்ஸுங்கிற வழியில் உள்ளே வந்து என்னவா நடிச்சுக்கிறான்? முதல்ல தன்னுடைய வாழ்நாளில் என்ட்ரன்ஸில் அட் ஃபஸ்ட் த இன்ஃபேண்ட், குழந்தையாக நடிக்கிறான். மியூலிங் அண்டு பக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ், எப்படி நடிச்சிட்ருக்கிறான்? ஒரு குழந்தையாக இருந்து மியூலிங் அப்படின்னா பூனை சத்தம் போடும் பார்த்தியா, மியான்னு சத்தம் போடும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மியூலிங். அந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே ஒரு மனுஷன் எப்படி என்ன பண்ணுவான்? இது வந்து நேச்சுரலாக நமக்கே தெரியும். குழந்தை பிறந்த உடனே ஒரு பெரிய வாய்ஸ், கம்பீரமான வாய்ஸ்லாம் இருக்காது, கீச்சுன்னு ஒரு சத்தத்தோட குழந்தை பிறகு இல்லையா. அதான் அவர் சொல்கிறார், இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த கேட் வழியாக உள்ளே வந்த மனுஷன் எப்படி நடிக்கிறான்? நர்ஸுடைய கைகளில் தவழ்ந்து ஒரு பூனையை போல் மெலிதான சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்டு பக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ், பக்கிங் அப்படின்னா வாந்தி எடுக்கிறது, வாமிட்டிங், கத்தின உடனே வாந்தி எடுக்கிறான். எல்லா குழந்தையும் அதுதான் பண்ணுது. மியூலிங் அண்டு பக்கிங் இன் நர்சஸ் ஆர்ம்ஸ். நர்சஸ், நீங்கள் இந்த இடத்துல நர்ஸ் அப்படின்னா அதாவது நர்ஸ், செவிலின்னு சொல்ல முடியாது தமிழில். டாக்டர் தான் வந்து நமக்கு வந்து எல்லாம் தான் பிரசவம் பார்த்தாலும் கடைசியாக அந்த குழந்தைய முதல்ல வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா நர்ஸ் தான். அக்யூரேட்டாக சொல்கிறார். ஸோ நர்சஸோடைய கைகளில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக தவழ்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இவ்வாறாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தென் த வைனிங் ஸ்கூல் பாய், இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான்? சின்ன குழந்தையாக தவழ்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்த பையன் ஒரு 5 வயசாக மாறுறான். மாறின உடனே ஸ்கூல் பாயாக மாறுறான். ஸ்கூல் பாயாக இருக்கும்போது என்ன பண்ணுறான்? வித்துக்கு சேட்சல், தோளில் வந்து தோல் பையை எடுத்துகிட்டு போகிறான். அதாவது ஒரு சிறிய தோல் பையை சுமந்துக்கிட்டு, சேட்சல்னால் தோல் பையை சுமந்துக்கிட்டு போகிறான். அண்டு சைனிங் மார்னிங் ஃபேஸ், அப்படி போகும்போது அவனுடைய முகத்தை வந்து எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. காலையில் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய முகத்தோட அந்த தோல் பையை சுமந்துக்கிட்டு அந்த 5 வயசு குழந்தையானது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இப்படியாக முதல் ஸ்டேஜில் அந்த மனிதனானவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறார். அண்டு சைனிங் மார்னிங் ஃபேஸ், காலையில் பளிச்சோடும் முகத்தோட, க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில், அது எப்படி போய்கிட்டு இருக்கிறான் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில்? காலையில் பளிச்சோடும் முகத்தோட நத்தை போல் ஊர்ந்துக்கிட்டு போகிறான். க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில், க்ரீப்பிங்னு அப்படி ஊர்ந்துக்கிட்டு போகிறது மெதுவாக. லைக் ஸ்னெயில் அப்படின்னா ஸ்னெயில்னா நத்தை மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த நத்தை மாதிரி ஊர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் பையன் எப்படி போயிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு? ரொம்ப அன்வில்லிங்லி டு ஸ்கூல். அன்வில்லிங்லின்னா விருப்பமே இல்லாமல். 5 வயசு குழந்தைகளாம் நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சாக்கு பையில் மூட்டை கட்டி தூக்கிட்டு போவார். 5 வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் சேர்த்தும்போது கிராமத்து பள்ளிக்கூடத்தில். ஏன் அப்படின்னா நடந்து போகணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடந்து போகணும். ஃபாரஸ்ட்டில் இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போகணும், ஒகேனக்கல் ஏரியா. அப்படின்னும் போது எங்கள் அப்பாலாம் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து பயப்படும் இந்த ஃபாரஸ்ட் வழியாக.
போவாங்க. சில டைமில் லேட் ஆச்சுன்னா தனியாக கூட நடந்து போக வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் உண்மை. ஒகேனக்கல் ரொம்ப கிராமம், பட்டிக்காட்டு ஏரியாவில். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பமே இல்லாமல் சொன்னார் பற்றியா, அதுக்காக இந்த அந்த ஒரு நரேஷன். விருப்பமே இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே சாக்கு பையில் கட்டி தூக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் தூக்கி போட்டு வந்துடுவார். ஈவினிங் ஆனால் வந்து கூட்டி வந்துடுவார். அப்படிலாம் படித்த காலகட்டம் அன்னைக்கு. ஸோ அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறார். பேசிங் க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில், அதுவும் பார்த்திங்கன்னா அன்வில்லிங்லி டு ஸ்கூல், விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜை பற்றி பேசுகிறார். அண்டு தேன் த லவர். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் அண்டு தேன் த லவருங்கிற அந்த லைனில் இருந்து கவனிங்க. அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அண்டு தேன் த லவர் சையிங், SIGHING, சையிங் அப்படின்னா பெருமூச்சு விடுறது. சையிங் லைக் ஃபர்னேஸ். ஃபர்னேஸ் அப்படின்னா அதாவது கொதிப்போட, அனல் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அனல் அடுப்பு அப்படி கொதிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த அடுப்பில் இருந்து அப்படி பயங்கரமாக அந்த கொதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு லவர் ஸ்டேஜாக இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். அடுப்பு போல் கொதிப்போடு வெப்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு அண்டு தென் த லவர், ஒரு லவராக மாறி ஒரு வெப்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு சையிங் லைக் ஃபர்னேஸ். சையிங்னா பெருமூச்சு விடுறது, லைக் ஃபர்னேஸ்னால் வெப்ப பெருமூச்சுன்னு பேர். வெப்ப பெருமூச்சு விட்டுட்டு வித் ஓஃபுல் பேலட். ஓஃபுல் பேலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாத சபதத்தை எடுத்துக்கிட்டு, ஓஃபுல் அப்படின்னா சபதம், புரியாத சபதம் பேசிக்கிட்டு மேடு ஹிஸ் மிஸ்ஸஸ் ஐப்ரோ. இந்த இடத்துல மிஸ்ஸஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேறு யாரும் நினச்சிக்காதீங்க, கல்யாணம் ஆன பொண்ணு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல ஷேக்ஸ்பியரோடைய லாங்குவேஜில் மிஸ்ஸஸ், MISTRESS, மிஸ்டஸ் அப்படின்னா காதலின்னு அர்த்தம். எப்படி பெருமூச்சு விட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த செகண்ட் ஸ்டேஜில் காதலியின் கண்களை வர்ணித்து கவிதையை எழுதிக்கிட்டு வெப்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஒரு காதல் நாய் அடுப்பு போல் ரொம்ப கொதிப்போடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். ஒன் செகண்ட் இந்த லைன் ஒவ்வொரு வேர்டாக சொல்கிறேன் பாருங்கள். அன்வில்லிங்லி, விருப்பமே இல்லாமல், சாரி, அண்ட் தென் த லவர், செகண்ட் ஸ்டேஜ் லவராக மாறி, சையிங் லைக் ஃபர்னேஸ், வெப்ப அடுப்புலேருந்து வரக்கூடிய வெப்ப காற்று மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு வித் எ ஓஃபுல், ஓஃபுல்னால் சபதத்தை வச்சுக்கிட்டு, ஓஃபுல் பேலட்னா அந்த இடத்துல பாட்டு, அந்த வெப்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு சபதம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு மேடு ஹிஸ் மிஸ்ஸஸ் ஐப்ரோ, தன்னுடைய காதலுடைய புருவத்தை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு தெரியக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு புரியாத ஒரு புதிரான ஒரு வயசு, சரியாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணுவோம், ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த லவர் ஸ்டேஜ். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேஜ் கொண்டார், தேன் எ சோல்ஜர். தேர்ட் ஸ்டேஜ் வந்து இந்த சோல்ஜர் ஸ்டேஜ் வந்து கம்பேர் பண்ணுறார். இப்போ உலகம் என்னும் நாடக மேடையில் மனிதன் நடிகனாக இருந்து கொண்டு மூணாவது ஸ்டேஜில் எப்படி ஆக்ட் பண்ணுறான் பாருங்கள். தட் மீன்ஸ் இது ஒரு 30 ஏஜஸ், 30 அண்டு அபவ், 30 வயசுக்கு மேலே அப்படிங்கக்கூடிய 30 to 40 இந்த ஏஜ் நம்ம சொல்லுவோம். நம்ம இந்தியனுடைய ஏஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி மீன் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமான ஸ்டேஜ் இருக்குது. தென் எ சோல்ஜர். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் சொல்கிறா பாருங்க, தென் எ சோல்ஜர். இந்த தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த தென் எ சோல்ஜர் அப்படிங்கிறது 4th ஸ்டேஜாகவும் சொல்லுவாங்க, சில பேர் அது வந்து தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரே ஸ்டேஜில் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு செகண்ட் ஸ்டேஜு வந்து எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரே அந்த ஸ்டான்ஸாவில் குழந்தையாக இருக்கிறான், குழந்தையாக பிறந்து அப்புறம் வந்து பள்ளிச்சிறுவனாக மாறுறான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது குழந்தையாக பிறந்து வாந்தி எடுத்துக்கிட்டு நர்ஸோட கையில் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணிக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு
விருப்பமே இல்லாமல் இந்த தோல் பையை சுமந்துக்கிட்டு போகிறது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சில பேர் அது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ எப்படி பிரிச்சுக்குவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது குழந்தையா நர்ஸோட கையில் வாந்தி எடுத்துக்கிட்டு பூனை மாதிரி கத்திட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னும், செகண்ட் ஸ்டேஜ் நம்ம எப்படி பிரிச்சுக்குவோம் அப்படின்னா, தோல் பையை சுமந்துக்கிட்டு ஸ்கூல் பாயாக ஸ்கூலுக்கு விருப்பமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதும் பிரிச்சுக்குவோம். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேஜ் வேணால் இப்படி நம்ம சொல்ல முடியும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு லவராக மாறுறான். லவர் ஸ்டேஜ் இஸ் தேர்ட் ஸ்டேஜ். எப்படி மாறுறான்? சையிங் லைக் ஃபர்னேஸ், அதாவது ஒரு வெப்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஒரு புரியாத ஓஃபுல் பேலட், பேலட்னா பாட்டு, ஓஃபுல் பேலட் அப்படின்னா புரியாத தெரியாத ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தன்னுடைய காதலியுடைய புருவத்தை நினச்சி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஜ் தான், இந்த ஸ்டேஜ் தான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த தேர்ட் ஸ்டேஜும் ஃபோர்த் ஸ்டேஜும் சில பேர் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நாம் இந்த இடத்துல வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னா, தென் எ சோல்ஜர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் தென் எ சோல்ஜர் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் எ சோல்ஜருங்கிறது ஃபோர்த் ஸ்டேஜ், மறந்துடாதீங்க. இப்போ அந்த ஃபோர்த் ஸ்டேஜை நம்ம பார்ப்போம். தென் எ சோல்ஜர் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேஜாக ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக மாறுறான். ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஆர்ட்ஸ். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா ஒரு வித்தியாசமான, ஆர்ட்ஸ் அப்படின்னா சபதங்கள் அப்படின்னு அர்த்தம். முற்றிலும் புரியாத வித்தியாசமான சபதங்களை எடுத்துக்கொள்கிறான். இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டர், இந்த மனிதனாக, இந்த ஆக்டராக இருக்கக்கூடிய, நாடக நடிகனாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஃபோர்த் ஸ்டேஜில் எப்படி மாறுறான்? புரியாத உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்கிறான், சூளுரைக்கிறான். பீரங்கி முன்னாடி கூட நான் போய் நிற்பேன்டா என்னுடைய புகழுக்காக அப்படின்லாம் சொல்கிறான் இல்லைங்களா. அதுதான் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ். இன்னொரு பாருங்கள். தென் எ சோல்ஜர், நான்காவது ஸ்டேஜ், சோல்ஜராக மாறுறான், பெரிய வீரனாக இருக்கிறான். ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஆர்ட்ஸ், புரியாத உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்கிறான். அண்டு பியர்டு லைக் பார்ட். பியர்டு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறான்? பியர்டுனா இந்த இடத்துல வந்து தாடி விட்டுக்கிறது. ஒரு பெரிய போர் வீரனாக அப்படியே தாடியை வச்சுக்கிட்டு, லைக் எ பாட், பாட்னா என்ன அப்படின்னா சிறுத்தை புலி, ஒரு சிறுத்தை புலி மாதிரி மாறுறான். புரியாத சபதத்தை எடுத்துக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு சிறுத்தை புலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ். அந்த நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலஸ் இன் ஆனர். ஜெலஸ்ன்னு அந்த இடத்துல பொறாமை கிடையாது. ஷேக்ஸ்பியருடைய லாங்குவேஜில் ஜெலஸ் அப்படின்னா ஒரு தீராத ஒரு சபதம், ஒரு பெரிய பேர் உவகை ஓட இருக்கக்கூடிய ஒரு சபதத்துக்கு பேர் தான் இந்த இடத்துல வந்து ஜெலஸ் அப்படிங்கிறார். தன்னுடைய இந்த இடத்துல ஜெலஸ்ன்னா ஆர்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெலஸ் இன் ஆனர், தன்னுடைய மரியாதையில் ரொம்ப அதிகமான ஆர்வம் எடுத்துக்கிறான், அக்கறை எடுத்துக்கொள்கிறான். இதுதான் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ். த பார்ட், ஜெலஸ் இன் ஹானர், அதிகமான அக்கறை எடுத்துக்கிறான். சடன் அண்டு குயிக் இன் குவாரல், அதனால் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மரியாதைக்கு வந்து பங்கம் வரும்போது திடீர்னு என்ன மாறிடுறான்? சண்டையில் ஈடுபடுறான், திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அதாவது இந்த ஏஜில் தான் வந்து அடிப்பணியக்கூடிய ஏஜ் இதுதான், தலைமை தாங்கக்கூடிய ஏஜ் இதுதான் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்துக்காக நான் பீரங்கி முன்னாடி கூட நிற்பேன், அதே நேரத்தில் என்னுடைய ஹானருக்காக நான் உயிரை கூட திறப்பேன். ஆனால் தப்புன்னு வந்துருச்சுன்னா நான் உடனே வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலில் தான் அப்படியே, இந்த காளி ரொம்ப பொல்லாதவன்டா, தப்பை என்றைக்குமே மன்னிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவார் பற்றியா. இந்த காளி ரொம்ப பொல்லாதவன், எங்கே போனாலும் பிழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஏஜ் தான் இந்த ஏஜ். அண்டு பியர்ட் லைக் பார்ட், ஜெலஸ் இன் ஹானர், சடன் அண்டு குயிக் இன் கோரல். அதனால் என்ன பண்ணுறான்? முழுக்க சத்தியம் செய்தபடி பிறர் பெருமை அடையிறதுக்காக, பிறர் முன்னாடி பெருமை அடையிறதுக்காக ரொம்ப ஜெலஸ் இன் ஹானர், பொறாமை அடைந்தும், அதாவது ரொம்ப அந்த தன்னுடைய ஆனர் மேலே அக்கறை வைத்துக்கிட்டு சண்டைக்கு போகிறதுல கூட ரெடியாக இருக்கான், சண்டைக்கு போகிறது கூட ரெடியாக இருக்கான். திடீர்னு துரிதமாகவும் என்ன பண்ணுறான்? எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறான். சடன் குயிக் இன் கோரல், சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன், இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான புகழ்ச்சியை தேடுறான்? பபுள் ரெப்யூட்டேஷன், நீர்க்குமிழ் புகழ்ச்சியை தேடக்கூடிய வயது தான் இந்த வயது அப்படிங்கிறான். நீர்க்குமிழ் புகழ்ச்சி, அது என்ன நீர்க்குமிழ் புகழ்ச்சி? புகழ்ச்சிங்கிறது ரொம்ப நேரம் நீடிக்காது, திடீர்னு வரும், காணாமல் போயிடும். ஒரு நீர்க்குமிழானது அப்படி எவ்வளோ நேரம் அதனுடைய லைஃப் டைம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்படி போடுது, அப்படி பெருசாக பபுளாக அப்படியே ஒரு முட்டையாக மாறுது, ஒரு செகண்டில் அப்படியே வெடிச்சு போயிடுது.
அந்த மாதிரியான நீர்க்குமிழ் புகழ்ச்சிக்கு ஆசைப்படக்கூடிய இந்த ஸ்டேஜ் தான் இந்த 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். குயிக் இன் குவாரல் சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன். பபுள் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்குமிழ் புகழ்ச்சியை தேடுவதற்காக ஆசைப்படக்கூடிய வயசு தான் இந்த வயசு. அதுக்காக என்ன பண்ணுறான், ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத், அந்த புகழை அடைவதற்காக, அந்த புகழை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறான், பீரங்கியோட வாய் முன்னாடி நிற்கிறது கூட தயங்கிறதில்ல. என்னுடைய புகழ் அடையிறதுக்காக நான் மரணிக்கிறது கூட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த 4th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மனவெளிச்சி மிக்க ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆஃப் ஸ்டேஞ்ச் ஆர்ட்ஸ், முழுக்க முழுக்க வித்தியாசமான உறுதிமொழிகள், தாடியை விட்டுக்கிறான், புளியை மாதிரி சீர்றான், தன்னுடைய ஹானர் மேலே அதிகமான அக்கறை கொள்கிறான், அந்த புகழுக்காக திடீர்னு சண்டைக்கு போகிறது கூட ரெடியாக இருக்கிறான், புகழ்ச்சியை தேடுறான். அது என்ன புகழ்ச்சி, நீர்க்குமிழ் புகழ்ச்சியை தேடுறான். அப்புறம் பீரங்கியோட வாய் முன்னாடி கூட நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஏன்னா அது 4th ஸ்டேஜ். அது முழுக்க முழுக்க ஹானரை, மரியாதையை எதிர்பார்த்து நின்று காத்திருக்கக்கூடிய ஏஜ் அப்படிங்கிறதுனால அந்த 4th ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். அண்ட் தென் த ஜஸ்டிஸ். இப்போ வந்து அண்ட் தென் அப்படிங்கிற லைன்ஸ்லேருந்து கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டேஜ். இந்த 5th ஸ்டேஜை பற்றி சொல்கிறார். இந்த 5th ஸ்டேஜ் சொல்கிறார் பாருங்க. அண்ட் தென் த ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒரு நீதிபதி. ஒரு 5th ஸ்டேஜில் என்னவா மாறுறான், இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் குழந்தையாக ஸ்டார்ட் பண்ணி, தன்னுடைய முதல் ஸ்டேஜை குழந்தையாக ஸ்டார்ட் பண்ணி நாடக நடிகனாக இருக்கக்கூடிய மனிதன் 2nd ஸ்டேஜ் போய் 3rd ஸ்டேஜ் கடந்து 4th ஸ்டேஜ் இந்த மாதிரி கடைசியாக தன்னுடைய புகழுக்காக மயங்கி அந்த ஏஜ் முடிஞ்ச உடனே 5th ஸ்டேஜில் என்னவா மாறுறான், ஒரு நீதிபதியை போல் மாறிவிடுகிறான். 4th ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே நீதிபதி, அதாவது வயசாகி போயிடுது இப்போ அவனுக்கு. இப்போ முழுக்க முழுக்க தத்துவத்தை பேசிகிட்டு இருப்பார். இந்த 50 வயசு ஆளுங்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஏஜுக்கே உண்டான அந்த தோரணை. அது அப்படி பேசலாம் அவனை மதிக்க மாட்டான், அது வேறு விஷயம். அவனுக்கு ஒன்றுமே தெரியல கூட அப்படி பொறுமையாக இருந்து அந்த வகையில் அந்த தொனியில் பேசினா மட்டும் தான் அவனை மதிப்பான். இல்லைனா சில்லற பையன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீ வந்து 1st ஸ்டேஜில் போய் சில்லற பையன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் பெருசாக கோவம் வராது. 2nd ஸ்டேஜில் போய் வந்து நீ நீதிபதினு சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும். என்னடா என்னப்பா நீதிபதி நான் வயசாகி போச்சான்னு சொல்லுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை யங்ஸ்டர்னா சொல்லுவோம். 3rd ஸ்டேஜில் போயிட்டு அவனு என்ன ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை பற்றி தான் பேசணும். அந்த இடத்துல போயிட்டு வந்து கிளவன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். பட் 5th ஸ்டேஜில் வரும்போது அவனை வந்து 3rd ஸ்டேஜில் நடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அதனால தான் வந்து டிஸார்டர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 50 வயசில் கூட இந்த 3rd ஸ்டேஜுக்கு அல்லது 2nd ஸ்டேஜுக்கு உண்டான மெச்சூரிட்டியாக நினச்சிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி கோமாளித்தனெலாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் நம்மளை பார்த்து மக்கள் சொல்லிடுவாங்க சில்லற பையன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஜுக்கே மரியாதை, இல்லைன்னா அது மாறி போயிடும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார் ஷேக்ஸ்பியரு, இந்த 5th ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் ஏஜ் அப்படிங்கிறார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அறிவார்ந்த நீதிமொழியை வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ட் பண்ணக்கூடிய ஏஜ் தான் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறார். இன் ஃபேர் ரவுண்டு பெல்லி, எப்படி வச்சுட்டு இருக்கிறான், உருண்டையான தொந்தியை வச்சுட்டு இருக்கிறான் ரொம்ப அழகாக. ஃபேர் ரவுண்டு பெல்லின்னா தொந்தி, தொப்பை. அந்த 50 வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தியும் தொப்பையுமா அப்படி உட்காந்துருக்கிறார். வித் குட் கேப் அண்ட் லிண்டட் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. CAPONLIN அப்போஸ்ட் லிண்டட் அப்படின்னா, கேப் அண்ட் லிண்டட் அப்படின்னா ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் மாதிரி அந்த ஏஜில் ஆக்ட் பண்ணுறாராம். 50 வயசில் இந்த நடிகனாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் 50 வயசில் என்னவா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் போல். அது எதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணுறாரு, கேப் அண்ட் லிண்டட் அப்படின்னா ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-40 வயசுக்கு ஆடிட்டு இருப்பான். நான் 50 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், அந்த ஆட்டெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதுதான் இந்த சேவல் கூட கம்பேர் பண்ணுறார். ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் என்ன பண்ணும், அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், கிழட்டு சிங்கமாக உட்காந்துட்டு இருக்கும். அதான் இங்கே சொல்ல வர்றார். குட் கேப் அண்ட் லிண்ட், ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் போல் நீதிபதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் மனிதன் இந்த 5th ஸ்டேஜில். வித் ஐஸ் சிவியர்,
கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிவியரான கடுமையை வச்சுட்டு இருக்கார், கடுகடுன்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்க வந்து கண் கொத்தி பாம்பு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏதாவது சொன்னால் உடனே சண்டைக்கு போயிடுவார். அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இந்த 5th ஸ்டேஜ். அண்டு பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட். அப்படியே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தாடி வச்சுக்கிட்டு இருப்பான். பட் இப்போ வச்சுருக்கக்கூடிய தாடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கட். தாடியெல்லாம் அப்படி நீட்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய மனசு தோரணையோடு இருக்கக்கூடிய தாடி வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஃபுல் ஆஃப் வைஸ்னால் ஒரு முழுக்க அறிவார்ந்த மனிதனாக நீதிமொழியை வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டராக இப்போ மாறியிருப்பார். ஃபுல் ஆஃப் வைஸ் SAW சாஸ்னால் நீதிமொழி. அண்டு மாடர்ன் இன்ஸ்டன்சஸ், அப்புறம் நவீன நடப்புகளை உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார். பழைய காலத்தை நீதிமொழியை சொல்லிகிட்டு இருப்பார், அதே நேரத்தில் அதை கொண்டு வந்து எது கூட கம்பேர் பண்ணுவார், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ஸ் என்னென்ன இது இருக்குதோ அந்த விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அதுதான் இந்த 5th ஸ்டேஜ். அண்டு ஸோ ஹி பிளேஸ் இன் ஹிஸ் பார்ட். நவீன கால நடப்பு உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இப்படியாக, அண்டு ஸோன்னா இப்படியாக அவனுடைய பாத்திரத்தை நல்லா ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஏஜ் தான் இந்த 6th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். இந்த 5th ஸ்டேஜ் பற்றி நல்லா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிற பாருங்க. அதாவது பெரிய உருண்டையான தொந்தியை வச்சுக்கிட்டு ஒரு நீதிபதியாக, அப்புறம் ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் மாதிரி கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையை வச்சுக்கிட்டு, ஒரு கடுகடுன்னு சிவியராக ஒரு தோரணை வச்சுக்கிட்டு, சம்பிரதாயமான தாடி, அதாவது ஃபார்மல் கட் பியர்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த சம்பிரதாயமான தாடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு முழுக்க அறிவார்ந்த நீதிமொழியை வழங்கிக்கிட்டு, அப்புறம் இந்த மாடர்ன் தாட்ஸ், இந்த நவீன கால நடப்புகளை உதாரணங்கள் எக்ஸாம்பிள்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியாக தன்னுடைய பாத்திரத்தில் தன்னுடைய ரோல் பிளேவை 5வது ஸ்டேஜை ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் இந்த 5th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். My dear students, we will see the poem, the remaining part of the poem in the next class. Thank you very much.